வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்மள விடுமுறை நாள்ல நம்ம பிடிச்ச ஊருக்கு போய் ஜாலியா இருக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி இந்த ரெண்டு பெண்கள் பாத்தீங்கன்னா தங்களோட விடுமுறை நாட்கள்ல இந்த சிட்டி லைஃப்ல இருந்து வில்லேஜுக்கு போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைக்கலாம்னு போறாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா அந்த வில்லேஜுக்கு தனியா வர பெண்களை கடத்தி பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்க. அதுல மாட்டிட்டு அவங்க படாத பாடுபடுறாங்க. கடைசியா அங்கிருந்து அவங்க தப்பிச்சாங்க இல்லையான்னு சொல்ற கதை தான் இது. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். கதை கேட்க ரெடியாடா. படத்தோட ஓப்பனிங் சீனை ரெண்டு பொண்ணை காட்டுறாங்க. அது கருப்பு முடி வச்சுக்கிற பொண்ணு பேர் கேட்டி, அந்த வெள்ளை முடி வச்சுக்கிற பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சோழன். இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்டி சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம இந்த வெக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற ஃபார்மில் போய் வேலை பார்த்து இந்த வில்லேஜை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா கேட்டி. அதுக்கு சோழனும் ஓகே சென்னையில் போகலாம் அப்படிங்கிறான். கேட்டியோட அங்கிள் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேத்தையும் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா எப்பயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஓகே பிரச்சனை இல்லை, நாளைக்கு நாங்கள் கிளம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசம், நிறைய பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பொறிக்க பசங்க அதிகமாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு முரட்டாளுக்கு போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா போன பல நாள் பால் குடிக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிள் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணணும். அந்த மெசேஜுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஃப்டி கோட் போடணும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. அதாவது இன்னைக்கு ஆப்பிள்னா நாளைக்கு பனானா, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே அங்கிள் டிராப் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ் சேர்ந்த பசங்க இவங்க பேச்சு கொடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல அண்ணங்கார பேர் ஜேடு, தம்பிக்கார பேர் லூக்கஸ். அவங்க பாத்தீங்கன்னா வில்லேஜுக்கு தான் நாங்களும் போறோம், வேணா வாங்க உங்களை அங்க டிராப் பண்ணிட்டு போறோங்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த கிறுக்கு பொண்ணு கேட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுக்காக சரின்ட்டு அந்த காஃபி ஷாப்ல இருந்து கிளம்பி அவங்களோட ப்ரூ ட்ரக்ல அங்க இருந்து ஏறி போறாங்க. ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க போக வேண்டிய ஃபார்மை தாடி வண்டி போயிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் நாங்க இந்த ஃபார்முக்கு தான் போகணும், நீங்க எங்கே போறீங்கன்னு கேட்கறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அது மட்டும் இல்லாம அடிவத்துல பாத்தீங்கன்னா புளிய கறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் ஜேடு பாத்தீங்கன்னா வந்தாச்சுன்னு சொல்றான். அந்த கேட்டி இருந்துட்டு இது பார்க்க ஃபார்ம் மாதிரி இல்லைங்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு இது பாத்தீங்கன்னா எங்க வீடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளப் டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே அவங்க பாத்தீங்கன்னா நாம தான் தப்பா நஷ்டமாட்டு இருக்குன்ட்டு உள்ள போய் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க அங்கிளுக்கு நாங்க சேஃபா தான் இருக்கிறன்ட்டு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. கூடிய அந்த சேஃப் கோடும் சேர்த்து அனுப்பிடுறா. இப்படியே அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் கிறுக்கல் கட்ட ஆரம்பிக்குது. ஆஹா டீ எல்லாமே கலந்துட்டாங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஸும் துரத்திட்டு வராங்க. மருந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்கும் போல ரெண்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அதனால மறுபடியும் அவங்க கொண்டு வீட்டுக்குள்ளேயே போட்டுறாங்க. அடுத்த நாள் நடுக்காட்டுல இருக்கிற கண்டெய்னர்ல ரெண்டு பேரும் அரகுற ட்ரெஸ்ல கையில செயின் போட்டு கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்துதான் ரெண்டு பேரும் ஹெல்ப்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜேடு வரா. ஜேடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணியும் ஃபுட்டும் தரா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதாவது அவசரம்னா உள்ள பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீனை காட்டுறா. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் ட்ரெஸ் போட்டு வராங்க. அப்போ போரிஸ்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் இவங்க எல்லாத்துக்கும் பாஸ் போல. வந்ததுமே இவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே போன செக் பண்ணி பார்க்குறான். அப்புறம் ஒரு மெசேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு ஒரு வேர்டு ஏன் தேவையில்லாமல் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி கேட்கும்போது அந்த பாய்ஸ் கிட்ட இவங்க எல்லாம் உண்மை சொல்லிடுறாங்க. அது சேஃப்டி கோடு, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்பிள் அனுப்பணும், இல்லைன்னா நாங்கள் ஆபத்தில் இருக்கிறன்னு எங்கள் அங்கே தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் தான் அனுப்பணும்னு அது சொல்லலை. அவனும் ஓகே அப்படின்ட்டு நாங்கள் சேஃபாக தான் இருக்கிறோம் ஆப்பிள் போட்டு மெசேஜ் அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ட்ரெஸ்ஸை கழிட்டு போய் குளிங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஷெரீஃப் அப்படியே எல்லாரும் கை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணுங்களும் ஓப்போ நம்ம காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு வேகமாக ஷெரீஃப் கிட்ட ஓடி போய் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெரீஃப் கிட்ட கண்ணு இருக்கு, செஞ்சா அவர் சுற்றுவாருன்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ஷெரீஃபும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆளு தான். இதை பார்த்ததுமே அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லாம ஆயிருது. அது மட்டும் இல்லாம இந்த ஷெரீஃப் இந்த ரெண்டு பொண்ணையும் உள்ள கூட்டிட்டு போய் அந்த கேட் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். அந்த கேட் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிய போகுதுன்னு. நம்ம கேட்டு இருந்துட்டு அப்படிலாம் முடியாதுடி, நம்ம அங்கிள் நம்மளை காப்பாற்றுவாருன்னு அவர் கொஞ்சம் ஆறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவர் அங்கிள் காட்டுறாங்க. அவர் அங்கிள் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நேற்று பார்த்தீங்கன்னா அவள் சேஃப் கூட ஆப்பிள் அனுப்பிக்கிறா. அதே மாதிரி இன்னைக்குமா ஆப்பிள் தான் அனுப்பிக்கிறா. அவ ஏதோ ஆபத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன், நான் போய் செக் பண்ணிட்டு அந்த அங்கிள் அங்கிருந்து சொல்றாரு. மறுபடியும் காடுக்கு நடுவில் காட்டிங்கன்னா ஒரு புது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்துக்கிறாங்க. அதாவது ரேப் பண்றதுக்கு ஆள் வந்துக்கிறாங்க. அவங்க கஸ்டமர்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கண்டெய்னருக்குள்ள போறா.
சொல்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சைக்கோவா இருக்குவான் போல. அவனோட சிகரெட்ல எடுத்து அந்த பொண்ணு மேல சூடு வச்சு அதை பார்த்து சுகமடைஞ்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பிறவிகள் நாட்டில் இருக்கிறாங்க பாத்துக்கோங்க மக்களே. மறுபடியும் அந்த ஜாக்சனே காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யற ஃபார்முக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, எங்க 2 பெண்கள் வந்துக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி யாருமே அங்க வரலைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜாக்சன் வந்து இது தப்ப போறதுன்னு உடனே போய் அவங்களை பார்க்கணுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு போறாரு. அப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து கருப்பு குலா போடுறாங்க. ஏன்னா வர கஷ்டப்பட்ட மூஞ்சி வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாதாமா. பண்றதை ஐக்கியத்தான அந்த நாய் மூஞ்சி வந்து தெரிஞ்சா வந்து அவன் பேர் கட்டு போகுன்னு பண்றாங்க. இந்த மாதிரி இதுல பண்றாங்களா ஏதோ ஊருக்குள்ள இருக்கிறது பெரிய மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி பேக் டு ஸ்டோரி. அவன் வந்து பாத்தீங்கன்னா பன்னி முகமூடி போட்டு வந்து கேட்டோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கண்டெய்னருக்குள்ள போயிடுறான். போயிட்டு அத்தா சத்தம் தான் கேட்குது. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே முடிச்சிட்டான் போல. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட் வந்து உள்ள போறா. போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகுறா. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்யூஸ்ல ஃப்ரெண்டு வந்து அதை சொல்ற மாதிரி கேட் வந்து சொல்லிட்டு நம்ம அங்கிளுக்கு நிச்சயமா வருவாரு, அப்படி நம்ம காப்பாற்றுவாருன்னு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேப் பண்ண போலீஸ்ல இருக்கிறான். அவங்ககிட்ட வந்து எங்களோட 2 பொண்ணுக்கு வந்து காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். அவங்க வந்து எப்படி காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வேற எங்கேயும் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா வயசு வந்து அந்த மாதிரின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த காப்பங்க இருந்துட்டு அவங்க வேற எங்கேயும் போய் சுத்தி பார்த்தாலும் ஒரே சேஃப்டி கோடு வந்து எங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரே சேஃப்டி கோட் அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஒவ்வொரு நாளைக்கும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து இப்படி அனுப்பணும், அப்படி அனுப்பினா அவங்க வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த போலீஸும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்கள் போய் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திரக்கு எடுப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கிறான். அது என்னன்னா அந்த போலீஸ் இந்த பாஸ்கெட்டை கூட்டி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அவனும் இங்க வந்து அந்த பொண்ணு மிரட்டி கேட்கும்போது அவளும் உண்மை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிரதர்ஸ் கிட்ட இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு இங்கேயே புதைச்சிடலாம் சொல்றான். இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டு வந்து கேட்டுறான். மறுபடியும் அந்த ஜாக்சன் காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்ல போய் இந்த பொண்ணுங்களோட போட்டோ காட்டி இவங்க 2 பேர்த்தையும் பாத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த காஃபி ஷாப் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பசங்களோட ஏறி ப்ளூ கலர் ட்ரக்ல போனாங்க அப்படின்னு சொல்றான். இவனை அதை வந்து நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பெண்கள் வந்து காட்டுறாங்க. அப்போ கேட்டு வந்து சொல்றான் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து போட்டு தள்ள போறாங்க, நம்ம எப்படி செய்யணும் தப்பிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்ட்டு ஒருத்தனை வாட்ச் பண்றதுக்காக இங்க அனுப்பிட்டு போயிடுறாங்க. கேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் அப்படியே அவன் மேல மொத்தம் தர மாதிரி அவன் குரலையே கடிச்சு துப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த செயினை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் வந்து இந்த 2 பொண்ணுங்களை போட்டாங்களோ இல்லையான்னு வந்து செக் பண்ண வரா. இப்படி கொஞ்சம் தூரம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்குது. நம்ம 2 பொண்ணுகளுமே அந்த கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இது தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் பார்த்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்பால் பால் ஆணி சுத்தி இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த கேஷியர் கிட்ட இந்த போரிசிங் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ட்ரக்கோட இருக்கிற அந்த மட்டை வீடு எங்கேயும் தெரியுமா பெருசு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியும் சொல்றான். அப்படி ஒரு சிங்கப்பெண்ணு பாட்டு போட்டா அந்த சிச்சுவேஷன் வந்து கரெக்டா இருக்கும். சரி வாங்க மறுபடியும் அதுக்குள்ளேயே போகலாம். அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி போய் அந்த ப்ளூ ட்ரக் பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கிடைச்சிருது. அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ்லாம் கலெக்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகலான்னு போறான். அப்படின்ற சத்தனை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 தலைவியும் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த போலீஸ் பார்த்ததுமே அந்த பால்ல ஆணி வச்சிருப்பாங்க போல அதை எடுத்து சத்து 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 சத்துன்னு அவர் மேல வீசுறாங்க. அதனால அவன் நில குறைஞ்சு டேபிள் மேலே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதை மாஸ்க் போட்டு வந்து என்ன ரேப் பண்ணவ யாரு, அந்த பெரிய மனுஷன் யாருன்னு கேட்கறாங்க. அவன் வந்து சொல்ல முடியாது போடி அப்படிங்கிறான். இது கேட்டதுமே அவங்க 2 பேருமே கடுப்பாகி ஒரு குச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆணையாட்ட சொருகி இருப்பாங்க போல அதை எடுத்து அவனோட பின்னாடியே வச்சு சொருகிடுறாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்சனும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்திருப்போம் போல. உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம போரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறான். அதனால ஜாக்சன் வந்து போரிஸை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறான். அதே சமயத்துல என்றா வெளியே சத்தம் கேட்குன்னு வந்து பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் ட்ரக்ல நம்ம தலைவிக்கு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி போரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் அப்படின்னு சரிக்கிட்ட போய் நம்ம ஜாக்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு டைம் வந்து நம்ம தலைவிக்கு போன் பண்ணலான்னு போன் பண்றாங்க. சத்தம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அடிக்குது. அட கூட்டுக்கலவன் நிச்சயமாடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல வந்து நம்ம ஜாக்சனை மடக்கி பிடிக்கிறான். நம்ம தலைவர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க. சர்ச்சுக்கு எதுக்குடா வந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டு இவங்களை ரேப் பண்ண அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்டாமா அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால இங்க வந்துக்கிறாங்க. இங்க வந்து அந்த ரேப் பண்ண அந்த பொண்ணு அந்த ஃபாதரும் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சொத்துன்னு ஒரு மண்டையில ஒரு அடி விழுகுது. என்னன்னு பார்த்தா கேட் வந்து பேஸ்பால் பேட் எடுத்து மண்டையில அடிச்சிருப்பான். உடனே கார்ல எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க. அப்படியே போயிட்டு வண்டியை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. சுத்தியும் யாரும் முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கெரேசன் பாட்டில் எடுத்துட்டு வந்து மேல ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வண்டியில பூரா இழுத்துட்டே வந்துக்கிறாங்க. நம்ம ஏதோ உள்ள போட்டு கொண்டு வந்திருப்போம்னு நினைச்சிருந்தோம். ஆனா இல்ல, பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க கதையை அங்கேயே எரிச்சு முடிச்சுட்டு வண்டியை எடுத்துட்டு போறாங்க. ஆனா எங்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்சனை வந்து காட்டுறாங்க. அந்த போலீஸ்கார வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்சன் கண்ணு முன்னாடியே ஒரு புது 2 பொண்ணுகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து கூட்டிட்டு போய் ரேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறான். அங்க போய் அந்த 2 பொண்ணுகிட்ட வந்து சிலிமிஷம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவி
நின்றுருப்பாங்க. அப்படியே மண்டையில அந்த வழுக்கு தலைனுக்கு ஒரு போடு, கண்ணு முழிச்சு பார்த்து சேர்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்டா சொட்ட தலையா இன்னும் மாடல் அடங்க மாட்டேங்கிறான்ட்டு நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து சரி நாமளும் ஒரு விளையாட்டு விளையாடலான்னு கன்ல ஒரு புல்லட் மட்டும் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்களே போய் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குற என்ன விட்டுருங்க, எனக்கு ஃபேமிலியில இருக்குதுன்னு அப்படி சொன்ன அடுத்த கடமை ஒரு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுறாங்க டப்புன்னு. அந்த பெண்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல வந்து அங்கிள் ஜாக்சன் இருக்கிறா, அவங்களையும் காப்பாத்திங்கன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்களும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சனை காப்பாத்திட்டு அப்போ ஜாக்சன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், அந்த போலீஸ் மேனை யார் சுட்டு கொண்டது புல்லட் சவுண்ட் கேட்டதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லல. ஏன்னா அந்த 2 பொண்ணுங்க தான் வந்து இவங்களை காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபட்சீன்ல காட்டின அந்த ஜேடி லூக்கஸோட வீட்டில் போய் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 தலைக்கும் உள்ள போய்க்கிறாங்க. உள்ள போய் டீல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கலந்துட்டாங்க போல இருக்கு. அது குடிச்சதுமே அவங்க எல்லாருமே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. குறிப்பா எங்க அம்மா பேஸ்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சேர்ல கட்டி போட்டு அவனோட சின்ன பையனை லூக்கஸ் வந்து அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முன்னாடியே அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து கட்டாயப்படுத்தி எங்க அம்மா பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பப்படுத்துறதுக்கு அது மாதிரி நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம், நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் அவனோட இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்து உங்க அம்மா வந்து நீ அடிச்சு கொள்ளு இல்லைன்னு சுட்டு கொண்டுருன்னு சொல்றாங்க. அவனும் உங்க அம்மா அடிச்சுள்ள போறான். அவங்க அம்மா இருந்துட்டு வேண்டாம் மகனே நான் வந்து உங்க அம்மா அப்படிங்கிறா. அதனால அவன் கண் கலங்கிட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு புல்லட் இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், என்ன மட்டும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அவங்களே இருந்துட்டு அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின்ஸாக எடுத்துட்டு விட்ட வராங்க. வளர சத்தம் தான் கேட்குது, என்ன நடந்திருக்கு நமக்கே தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. 2 பேருமே ஜாக்சன் கார்ல வந்து இறங்குறாங்க. அங்கிருந்து கிளம்பி ஏர்போர்ட் மூலியமா நியூயார்க் சிட்டிக்கே மறுபடியும் போறாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் கதை முடிஞ்சது. இது என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும் தோணா பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.